விஜய்க்கு வாய் இல்லையா? விஜய்க்கு ஹேண்டில் இல்லையா? ட்விட்டர் பயப்படுறேன் நானே சொல்ல முடியுமா சார்? ஏன் சார் பயப்படுறேன்னு சொல்றீங்க? அப்புறம் எதுக்கு சார் நீங்க எதுக்கு சார் அதை ஒரு கேள்வியா கொண்டாந்து வைக்கிறீங்க? விட்டுடுங்க, அடுத்த கேள்வி போங்க. இல்ல அவரு இல்ல அப்படிப்பட்ட நபர்களை பத்தி விவாதிப்பதே அவமானம். விஜய் தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த ஈவினிங் ஆனாலே ஒரே கூட்டம் ஜாஸ்தி ஆகுது, ஜாம் ஆகுது. என்ன உங்களுக்கு இதை கேட்கும்போது சிரிப்பு இல்லையா? இல்ல சார் இருங்க சார். நாளைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் நமக்கு ஒத்துழைக்கல, மறுபடியும் ஒரு கரூர் சம்பவம் நடந்துருமோன்னு விஜய் அவருக்குள்ள ஒரு பயம் வந்துருது. அந்த பயத்தாலே அப்ப டோட்டலா நிறுத்திட்டு வீட்டுக்குள்ள இருந்து வீடியோ தான் சார் போடணும். அது என்ன, திருநெல்வேலிக்கு போவாரு, கும்மிடிப்பூண்டியை ரத்து பண்ணுவாரு, அங்கிட்டு காரைக்குடிக்கு போவாரு, கடலூரை ரத்து பண்ணுவாரு. இது என்ன ஏதோ ஒரு கூவா இல்லைங்க? காலையில இருந்து இரவு 8 மணி வரை டைம் இருந்தா கூட அவரால் சாயந்தரம் 6 மணி 7 மணிக்கு மேல இந்த இருட்டுல போய் அங்க ஒரு பெரிய ஸ்டாம்பிங் நடந்ததுன்னா அவரு பயப்படுறாருன்னு அதுவும் ஒரு வெர்ஷன் சொல்லல. அந்த வெர்ஷன் சொல்றது யாரு? விஜய் தரப்புலேயே சொல்றாரு. தரப்புனா யாரு? ஏன் விஜய்க்கு வாய் இல்லையா? விஜய்க்கு ஹேண்டில் இல்லையா? ட்விட்டர் பயப்படுறேன் நானே சொல்ல முடியுமா சார்? ஏன் சார் பயப்படுறேன்னு சொல்றீங்க? அப்புறம் எதுக்கு சார் நீங்க எதுக்கு சார் அதை ஒரு கேள்வியா கொண்டாந்து வைக்கிறீங்க? விட்டுடுங்க, அடுத்த கேள்வி போங்க. இல்ல அவரு இல்ல அப்படிப்பட்ட நபர்களை பத்தி விவாதிப்பதே அவமானம். அடுத்த கேள்விக்கு போங்கன்ற நான் அந்த விஷயத்துக்கு எதுக்கு நம்ம வக்காலத்து வாங்கிட்டு பேசிருக்கணும்? அவர் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாரா? உங்களை மாதிரி 4 பேர் உட்காந்து கேள்வி கேட்பியா? நானும் வேலை இல்லாம உட்காந்து பதில் சொல்லுவேன். இல்ல அவர் அந்த மாதிரி எதுக்கு அப்படி புதவுரை பொழிவுரை நீங்க ஏன் சார் எழுதுறீங்க? அவர் சொல்லட்டும் சார், அப்புறம் பேசுவோம் சார்.